நாங்கள் ஃபஸ்ட்டு காலேஜில் என்ஐடியில் வந்து ஃபஸ்ட்டு அவர் கையில் தான் வந்து ப்ரைஸ் வாங்கினோம். எப்படி சொல்கிறது, எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு ஆள் மாதிரி தான் இருந்திருக்காரு. ஏன்னா டிவி பார்த்து வளர்ந்த ஒரு சமுதாயம் தான். நம்ம டிவியில் இது இந்த மாதிரி அவரோட ப்ரோக்ராம்லாம் பார்த்து அவர் எப்படி பண்ணுறாரு அது மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் இன்றைக்கி இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கோம். ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் எங்களுக்கு இந்த லைனில் வரத்துக்கு. அதனால் எனக்கு அவரை இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய விஷயம் அவர் பண்ண விஷயங்கள், அவர் பண்ண நகைச்சுவை பண்ண எவ்வளோ பேர் சிரிக்க வச்சிருக்காரு அந்த மாதிரிலாம் ரொம்ப நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி தான் எனக்கு நான் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். இவரை மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவர் ஒரு மாதிரி துக்கமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவருடைய சிரிச்ச முகத்தை தான் நேற்றெல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப இது எதிர்பாராதது தான். ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்கலாம். அவர் திடீர்னு என்னுடைய படம் வந்து டிவியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அனுப்பிச்சிட்டு ஒரு ½ உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். பயங்கர கிரேட் சோல். ஒரு சிரிச்சிட்டு இருக்க மனுஷனை ரொம்ப தவறிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோபோன்னு ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும். நாங்கள் பண்ண படம் தான் அவருக்கு ரிலீஸ் ஆன கடைசி படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கூட நடித்தது, இன்டர்வியூ பண்ணது 3 வாரம் முன்னாடி தான் திருச்சி பக்கத்தில் பேசிட்டு இருந்தார். இப்போ இல்லைன்றது மனசுக்கு தாங்க முடியல. அவங்க ஃபேமிலிக்கு என்னோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ரோபோ சங்கரனை வந்து ஒரு நடிகர்ன்றதை மீறி எங்கள் எல்லாருக்கும் ஒரு அண்ணா மாதிரி, நான் சினிமா ட்ரை பண்ணுற காலத்துலேருந்து நாங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்த ஒரு மனுஷன். எந்த ஃபங்க்ஷன் போனோம், எந்த ஸ்டேஜில் போனோம், எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டு நான் சொல்லும்போது புல்லரிக்குது எனக்கு. எங்கே பார்த்தாலும் ரோபானா அவ்வளோ அன்பாக எல்லார்ட்டையுமே அவ்வளோ லவ்வோடு இருப்பார். திரும்ப அண்ணன் வந்து உடம்பை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டார். கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். ரோபோனா வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம ஆர்ட்டுக்கே, ஒரு மொத்த கலைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. வி லவ் யூ ரோபோனா. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது.